Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல COUNTIFS ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ஹரிசாண்டல் டேட்டா செட்டோட மேட்ச் பண்ணி நம்ம கவுண்ட் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா COUNTIF ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ஹரிசாண்டல் டேட்டா செட்டோட மேட்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ வந்து COUNTIFS நமக்கு ஆல்ரெடி தெரியும். COUNTIFக்கும் COUNTIFSக்கும் COUNTIFS வந்து என்னன்னாக்க more than one criteria range, more than one criteria வந்து நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். பட் COUNTIFல வந்து one criteria range நம்ம கொடுக்க முடியும். இதுதான் கான்செப்ட். பட் இப்போ நம்ம டேட்டா செட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். இப்போ இது சம்மரி. இங்க வந்து எம்ப்ளாயியோட யூனிக் எம்ப்ளாயி ஐடி நேம் லிஸ்ட் இருக்கு. இங்க வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து நம்ம கெட் பண்ண போறோம் கிரைட்டீரியா பேசிஸ்ல. இங்க சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க தான் இருக்கு. இந்த சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயியோட நேம் அண்ட் அவங்களோட எம்ப்ளாயி ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் வியூல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டே வைஸா அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இங்க கேப்சர் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வொர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ், பெண்டிங், இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட், சவுத், நார்த் இப்படி இருக்கும். ஸோ இந்த ரீஜியன் வைஸ் ஆகும். இப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 கிரைட்டீரியா நம்ம வந்து அசைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்பெசிபிக் எம்ப்ளாயி ஐடியை நான் கிரைட்டீரியாவா கொடுப்பேன். அது இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க சம்மரியில நம்ம கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா 4 கிரைட்டீரியா கொடுப்போம். இந்த ஸ்பெசிபிக் எம்ப்ளாயோட பெண்டிங் ஸ்டேட்டஸா, கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸா, வொர்க்கிங் இன் ப்ரோக்ரஸா, இல்ல எட் டு ஸ்டார்ட்டா அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியா கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேட் ரேஞ்சில் நான் ஃப்ரம் டேட் டு டேட் கொடுப்பேன். ஸோ அது என்னோட கிரைட்டீரியாவா இருக்கும். அதுக்கப்புறம் 4th கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜியன். ஸோ இந்த 4 கிரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேல்யூவை அங்கே கெட் பண்ணிட்டு வரணும். அந்த கவுண்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் லாஜிக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட சோர்ஸ்ல இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ அந்த 4 ஸ்டேட்டஸ் நான் என்ன பண்றேன், இங்க ரைட் சைடு வந்து இங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒன் பிளேஸ்ல வொர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ், எட் டு ஸ்டார்ட், பெண்டிங், கம்ப்ளீட்டட். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட், சவுத், நார்த், ஈஸ்ட். ஸோ இதையும் வந்து என்னோட கிரைட்டீரியாவை கொடுக்க போறேன். நான் அதுக்காக அதை வந்து நான் செட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா 1க்கு வந்து இந்த டேட்டா வேலிடேஷன்ல, இங்க டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், இங்க லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு சோர்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த ஏரியா வந்து எனக்கு இங்க டிராப் டவுனா வந்து டிஸ்பிளே பண்ணும். பாத்தீங்கன்னா வொர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ், பெண்டிங், கம்ப்ளீட்டட் இது எல்லாமே நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு டிராப் டவுனா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இப்போ லாஸ்ட் கிரைட்டீரியாவும் நம்ம டிராப் டவுனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ நான் FI செல்ல நான் சூஸ் பண்ணிக்கிட்டு டேட்டா வேலிடேஷன் போறேன். இங்க லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் வெஸ்ட், சவுத், நார்த், ஈஸ்ட். அதை நான் அங்க கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு டிராப் டவுன்ல வந்துடும். இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் கிரைட்டீரியா, தேர்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் டேட் கிரேட்டர் than or equal to. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா டு டேட் less than or equal to. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ நான் இங்க ஏதாவது ஒரு டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேட் கொடுக்குறேன், February 10ல இருந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் டேட், டுடே டேட் 22/7. ஸோ இந்த டேட் ரேஞ்சில் ஃப்ரம் டேட்ல இருந்து டு டேட் வரைக்கும் உள்ள அந்த டேட் ரேஞ்சில் இருக்கிற கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி சவுத் ரீஜியன்ல இருக்கணும். இந்த 4 கேட்டகரியும் நமக்கு கிரைட்டீரியாவும் மேட்ச் ஆனா நமக்கு அதுக்கான கவுண்டை மட்டும் எடுத்து வந்து இங்க டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா மந்த், டேட், இயர் ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது DD 4 times Y அப்படின்ற அந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலாக்குள்ள போயிடலாம். ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் என்னன்னா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரைட்டீரியா ரேஞ்சில் நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடியை மேட்ச் பண்ணி தான் நம்ம இங்க வேல்யூ எடுப்போம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி ஹரிசாண்டல் வியூல இருக்கிறதுனால நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயி ஐடியை வந்து கெட் பண்ணுவோம். அந்த ரேஞ்சில் கெட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட கிரைட்டீரியா வந்து நம்ம மேட்ச் பண்ணுவோம். இதுதான் லாஜிக். இப்போ
இப்போ பாருங்க இங்க வந்து COUNTIFS இந்த criteria range 1 வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் index ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அரே வந்து என்னோட சோர்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் from A2 ல இருந்து till L காலம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு டவுன்ல என்டையர் ரோ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கமா என்னோட ரோ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 0, காலம் நம்பர் வந்து எனக்கு டைனமிக்கா அங்க வேணும். ஸோ நான் மேட்ச் ஃபங்க்ஷனால உள்ள இன்க்ளூட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ வந்து என்னோட சம்மரி ஷீட்ல இந்த A2 செல்லு கமா என்னோட லுக்அப் அரே வந்து பாத்தீங்கன்னா அகைன் சோர்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா என்னோட வேல்யூ வந்து இங்க நான் லுக்அப் அரே வந்து எங்க இருந்து செலக்ட் பண்றேன் அப்படின்னா மறுபடி இங்க A1 ல இருந்து நான் செலக்ட் பண்றேன். A1 ல இருந்து till L1 வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சூஸ் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கமா என்னோட மேட்ச் ஃபங்க்ஷன்ல மேட்ச் டைப் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ நான் 0 கொடுத்துக்கிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்முலா உங்களுக்கு இங்க விசிபிள் ஆகல, டாப்ல வந்து ஃபார்முலா பார்ல நீங்க வியூ பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஒன் ஷீட்ல இருந்து அனதர் ஷீட்டுக்கு போயிட்டு வரதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். நீங்க ஃபார்முலா பார்ல வந்து ஃபார்முலா வந்து விசிபிள் பண்ணிக்கலாம். இப்போ மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து நமக்கு கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. இப்போ கிரைட்டீரியா 1ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் என்னோட சம்மரி ஷீட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த F2 இருக்கு இல்லைங்களா, அந்த F2 நான் கிரைட்டீரியா 1 செட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம ஹார்ட் கோடடாகவும் கொடுக்கலாம். ஹார்ட் கோடா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் போயிட்டு அகைன் நம்ம கிரைட்டீரியாவை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம் இங்கே டைனமிக்கா இருக்கணும்னுக்காக நம்ம செல் ரேஞ்சை கொடுத்துக்கிறோம் ரெஃபரன்ஸா. நம்ம இங்க வந்து கிரைட்டீரியாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். கமா இப்போ என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 2. இப்போ கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஃப்ரம் டேட் டு டேட், அதாவது பிட்வீன் ஆப்ஷன் இங்க யூஸ் பண்றோம். இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்போ பிட்வீன் டேட் யூஸ் பண்றப்போ என்னன்னா நம்ம ஒரு கன்கார்டினேட் யூஸ் பண்ணுவோம். அந்த கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கன்கார்டினேட் யூஸ் பண்ணி நம்ம அந்த செல் ரேஞ்ச் கொடுப்போம். இப்போ பாருங்க இந்த கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து சோர்ஸ் அப்படின்ற இந்த ஷீட்ல நமக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா A காலம்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் A2 ல இருந்து டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ கிரைட்டீரியா 2 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கன்கார்டினேட் யூஸ் பண்றோம். இப்போ டபுள் கோட்ல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது எதுக்காக நம்ம இந்த டபுள் கோட்ல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்றோம்னா நம்ம ஃப்ரம் டேட்டா இருக்கலாம், அதர்வைஸ் ஃப்ரம் டேட்டா விட அதிகமா இருக்கலாம். அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். கன்கார்டினேட் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த சம்மரியில போயிட்டு நான் என்ன பண்றேன் அந்த ஃப்ரம் டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த F3 வந்து நான் ரேஞ்ச் வந்து ரெஃபரன்ஸா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்ததுக்கு அப்புறம் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா அகைன் வந்து என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 3 வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேஞ்ச் தான் நான் கொடுக்க போறேன். அந்த A2 ல இருந்து டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நம்ம 2 டேட்டும் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ நம்ம அதை கொடுத்துக்கிறோம். கமா இப்போ வந்து டபுள் கோட்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்றேன் என்னோட கிரைட்டீரியா 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த F4 இருக்கு இல்லைங்களா, F4 ல இருக்கிற வேல்யூ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கமா மறுபடியும் என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 4 என்னன்னா எனக்கு ரீஜியன் இருக்கு இல்லைங்களா, அந்த ரீஜியனை வச்சு எனக்கு வேணும். ஸோ ரீஜியன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா இந்த B காலம்ல இருக்கு. B2 ல இருந்து டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா இப்போ எனக்கு கிரைட்டீரியா 4 வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மரியில இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த F5 நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு 16 சொல்லிட்டு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ நான் இதை அப்படியே டிராக் டவுன் பண்றேன்.
drag down பண்ண உடனே எனக்கு எல்லா எம்ப்ளாயிக்கும் இந்த கிரைட்டீரியா பேசிஸ்ல நமக்கு வந்து இங்க அப்ளை ஆயிடுச்சு. வேல்யூ வந்து ரெட்ரீவ் பண்ணிட்டு அதாவது கவுண்ட் எடுத்து வந்து ஷோ பண்ணுது. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கறத. நான் இங்க வந்து எட் டு ஸ்டார்ட் சூஸ் பண்றேன். இங்க பாருங்க எனக்கு கரெக்டா எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்க நார்த்தை செலக்ட் பண்ணாலும் எனக்கு கவுண்ட் இங்க சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் மந்த்ல போயிட்டு ஏதாவது இப்போ 4th மந்த் ஏப்ரல்ல இருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா டில் ஏப்ரல்ல இருந்து ஜூலை 22 வரைக்கும் நமக்கு டேட்டா வந்து இங்க அப்டேட் ஆகுது. இப்போ பாருங்க இப்போ நான் ஜூலை கொடுத்துருக்கிறது போல இங்க ஏப்ரல் 25th கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் மந்த்லயே 22 வரைக்கும். ஸோ இப்படி நமக்கு கவுண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் டில் 7th ஜூலை 22 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த கவுண்ட் கரெக்டா நமக்கு ரெட்ரீவ் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எட் டு ஸ்டார்ட்ல நார்த்ல இந்த டேட் ரேஞ்சு ஏப்ரல் 10ல இருந்து ஜூலை 22 வரைக்கும் இப்போ நம்ம செக் பண்ணலாம். ரகுக்கு வந்து 6 காமிக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு செக் பண்ணலாம். சோர்ஸில் எட் டு ஸ்டார்ட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ரகு அப்படின்ற அந்த எம்ப்ளாய்க்கு எட் டு ஸ்டார்ட் ரீஜன்ல வந்து நார்த் டேட் ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா இங்க டேட் ரேஞ்சில் நம்ம ஏப்ரல்ல இருந்து ஜூலை இங்க நான் ஃபில்டர் பண்றேன். இப்போ இங்க டேட் ரேஞ்ச் நம்ம இங்க பாத்துக்கலாம். ஏப்ரல் 10ல இருந்து ஜூலை 22. ஓகேங்களா, இதான் டேட் ரேஞ்ச். ஸோ ஏப்ரல் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து ஜூலை 22 வரைக்கும். ஸோ நமக்கு கரெக்டாக அங்கே இருக்கு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு 6 கவுண்ட் வருது. ஸோ நமக்கு ப்ராப்பராக வந்து அங்கே 6ன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது அந்த வித்தின் டேட் ரேஞ்சில். ஸோ நம்ம இங்கே வந்து பிட்வீன் ஆப்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை இல்லாமல் நம்ம அதர் கிரைட்டீரியாவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நமக்கு 4 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி இது ஆக்ட் ஆகும். ஒன் மோர் இதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்க இங்கே நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பாலா அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஸோ இப்போ பாலா அப்படின்ற அந்த எம்ப்ளாயை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நான் அன்ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அகைன் ஃபில்டர் பண்ணுறேன். இங்கே பாலா அப்படின்ற எம்ப்ளாயில் வந்து கம்ப்ளீட்டட் செலக்ட் பண்ணுறேன். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெஸ்ட்டு என்னோட ஃப்ரம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து 10ல இருந்து. இதுதான் லாஜிக். ஓகேங்களா, இப்போ பாருங்க இங்கே போயிட்டு நம்ம டேட் ரேஞ்சை பார்த்துக்கலாம். ஏப்ரல் 10 ஜூலை 22. ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ல இருந்து நமக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே 1 4 நம்ம அன்செக் பண்ணிடலாம். ஏப்ரல் 10ல இருந்து டில் ஜூலை 22 வரைக்கும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு டேட் ரேஞ்சு. இந்த டேட் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாலாக்கு. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நமக்கு அங்கே டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் பாட்டமில் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக வந்து இந்த கவுண்ட் இப்போ பாட்டமில் ஏதாவது ஒரு டேட்டை போட்டு நான் இங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டும் வந்து இங்கே ஆட் ஆகிடும். பிகாஸ் நம்ம வந்து அந்த எந்த டேட் ரேஞ்சில் நமக்கு ஃபாலோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்து கவுண்டட் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் பிக் சைஸில் இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாவை வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கான வேலையே கிடையாது. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி டேட்டா செட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதே ஹரிசாண்டல் டேட்டா செட்டை வச்சு நம்ம சம் இஃப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.